வெல்கம் பேக் டு சேஷாதகா நியூட்ரி டயட். இன்னையிலிருந்து நம்ம டெய்லியும் ஒரு ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரியன் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம மஞ்சள் தூளில் இருக்கிற நியூட்ரியன்ஸை பற்றி பார்ப்போம். 100 கிராம் மஞ்சள் பொடியில் நீங்கள் ஊட்டச்சத்துக்களின் தங்க சுரங்கத்தை காண்பீர்கள். இந்த மசாலாவின் சக்தி வாய்ந்த நன்மைகளை இப்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள்னா என்ன என்பதை பார்ப்போம். குர்குமா லாங்காய் தாவரத்தின் வேரிலிருந்து வரும் ஒரு பிரகாசமான மஞ்சள் மசாலா பொருள்தான் மஞ்சள். இது சமையலின், குறிப்பாக இந்தியா மற்றும் தெற்கு ஆசியா உணவுகளில் அதன் தனித்துவமான சுவை மற்றும் நிறத்திற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதன் சமையல் பயன்பாடுகளுக்கு அப்பால் மஞ்சள் தூள் அதன் சுகாதார நன்மைகளுக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக குர்குமின் என்ற செயலின் கலவை காரணமாக இது பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் மஞ்சள் பொடியில் உங்களுக்கு சுமார் 354 கலோரிகள் கிடைக்கிறது. இது கலோரி அதிகமாக இருந்தாலும் மஞ்சள் பொடி சமையலில் சிறிதளவு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். 100 கிராம் மஞ்சள் பொடியில் 64 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. இந்த கார்போஹைட்ரேட்டுகளில் பெரும்பாலானவை நார்ச்சத்து மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளில் இருந்து வருகிறது. இது நமது உடலில் விரைவாக இரத்த சர்க்கரை அதிகரிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளவும் நீண்ட நேரத்திற்கு எனர்ஜியை நமது உடலுக்கு தரவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 100 கிராம் மஞ்சள் பொடியில் 8 கிராம் புரோட்டீன் உள்ளது. பருப்பு வகைகளுடன் ஒப்பிடும்போது இது அதிக அளவு புரோட்டீனாக இல்லாவிட்டாலும் இன்னும் நம்ம உணவுக்கு ஒரு சிறிய அளவு புரோட்டீன் அளவை வழங்குகிறது. வெஜிடேரியன் உணவுகளில் இந்த புரத ஆதாரங்கள் ஒரு சிறிய மதிப்பு கூட்டுதலாக உள்ளது. 100 கிராம் மஞ்சள் பொடியில் உங்களுக்கு சுமார் 10 கிராம் கொழுப்பு கிடைக்கும். மஞ்சளில் உள்ள கொழுப்பு முதன்மையான நிறைவுறா கொழுப்புகள் ஆகும். இவை இதயத்திற்கு ஆரோக்கியமான பண்புகளுக்கு பெயர் பெற்றவை. அவை கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இருதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. மஞ்சள் பொடி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். 100 கிராம் மஞ்சள் பொடியில் சுமார் 22 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இந்த அதிக நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது, குடல் இயக்கங்களை சீராக்க உதவுகிறது மற்றும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு இது சிறந்ததாகும். மஞ்சள் பொடியில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்கு. விட்டமின்ஸ் B6, விட்டமின் C போன்ற விட்டமின்களும் இரும்பு, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் நிறைந்துள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு ஆரோக்கியம், எலும்பு ஆரோக்கியம் மற்றும் உடலின் திரவ சமநிலையை பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது. மஞ்சள் பொடியில நமது உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் 4 விஷயங்களை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள். உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. செகண்ட் ஒன் ஆக்சினேட்ட எதிர்ப்பு. ஆக்சினேட்ட அழுத்தம் மற்றும் செல்லுலார் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறது. தேர்ட் ஒன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்க உதவுகிறது. ஃபோர்த் ஒன் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியமான செரிமானம் மற்றும் குடல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது. இப்போது நாம் இந்த 4 பாயிண்டையும் விளக்கமாக காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கத்திற்கான மஞ்சள். மஞ்சள் அதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு மிகவும் பிரபலமானது. மஞ்சளில் காணப்படும் குர்குமின் என்ற கலவை நாள்பட்ட வீக்கத்தை கணிசமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது கீழ்வாதம், முடக்குவாதம் மற்றும் அலர்ஜி குடல் நோய்கள் போன்ற நோய்களின் அறிகுறிகளை போக்க உதவுகிறது. செகண்ட் ஒன் ஆக்சினேட்ட எதிர்ப்புக்கான மஞ்சள். மஞ்சள் தோலில் ஆக்சினேட்டிகள் நிறைந்துள்ளன. அவை ஃப்ரீ ரேடிகளுக்கு எதிராக போராடி உடல் ஆக்சினேட்ட சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன. இந்த ஆக்சினேட்டங்கள் வயதான செயல்முறையை மெதுவாக்கவும், தோல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும், புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோயில் இருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது. தேர்ட் ஒன் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கான மஞ்சள். மஞ்சளை வழக்கமாக உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். மஞ்சளில் உள்ள குர்குமின் நோய் எதிர்ப்பு உயிரணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் உடலின் திறனை அதிகரிக்கிறது. மஞ்சளை பயன்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி சூடான மஞ்சள் பால் அல்லது உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்ப்பதாகும். ஃபோர்த் ஒன் செரிமானத்திற்கான மஞ்சள். மஞ்சள் ஒரு சிறந்த செரிமானத்திற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பித்த உற்பத்தியை ஊக்குவிக்க உதவுகிறது. இது செரிமானத்தையும் கொழுப்புகளின் உரிவையும் மேம்படுத்துகிறது. நீங்கள் அடிக்கடி அஜீரணத்தை அனுபவித்தால் உங்கள் உணவில் மஞ்சளை சேர்ப்பது செரிமான மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் வீக்கம் மற்றும் வாயுவை தடுக்கவும் உதவுகிறது. சமையலில் மஞ்சள் பொடியின் பயன்பாடுகளை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மஞ்சள் தேநீர். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராடவும் ஒரு இனிமையான பானமாகும். செகண்ட் ஒன் கோல்டன் மில்க். பால், மஞ்சள் மற்றும் தேன் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு பிரபலமான பானமாகும். தேர்ட் ஒன் கறிகள் மற்றும் சூப்புகள். மஞ்சள் பிரபலமான இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய கறிகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளாகும். ஃபோர்த் ஒன் ஸ்மூத்திகள்.
அலர்ஜி எதிர்ப்பு ஊக்குவிப்பதற்காக உங்கள் ஸ்மூத்திகளில் ஒரு சிட்டிகை மஞ்சளை சேர்க்கவும். இவ்வளவு பயன் தரக்கூடிய மஞ்சளை உங்கள் உணவில் டெய்லியும் சேர்த்துக்கோங்க. இதே போல் நிறைய ஃபுட்டில் உள்ள நியூட்ரியன்ஸை தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி. நம்ம சேனலில் நியூட்ரியன் பிரேக் டவுன் என்ற பிளேலிஸ்டில் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.